Hello, vanakkam. Welcome back to my channel. Today we will talk about parenting. As a mother, என்னோட personal experience, what I have learned and what I have seen good parents do, இதோட எல்லாம் ஒரு மிக்ஸா I would like to try to convey today. இன்றைக்கி பேரண்டிங் பற்றி சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்தது என் குடும்பத்தில் இருந்தாலும் எனக்கு சுற்றி இருக்கிறவங்க இடங்களில் இருந்தாலும் நான் பார்த்த பப்ளிக்கில் இருந்தாலும் சரி, ஒன் திங் ஐ வாண்ட் டு ரியலி ஸ்ட்ரெஸ் ஏனென்றால் சில்ட்ரன் ஆர் வெரி ரெசிலியன்ட். குழந்தைங்க ரொம்ப 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 தேர் ஸ்ட்ராங். நம்ம நினைப்போம் குழந்தைங்க ஸ்ட்ராங் இல்லையா, பட் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். தே வில் பவுன்ஸ் பேக். அவங்க ரொம்ப குயிக்காக பவுன்ஸ் பேக் பண்ணுவோம். ஸோ உங்களோட பேரண்டிங் சிச்சுவேஷன் என்னமா இருந்தாலும் சரி, லைக் ஒரு அப்பா ஒரு அம்மா குழந்தைங்கிற மாடலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அடாப்டட் சைல்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இன்னொரு ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி செட்டப்பாக இருந்தாலும் குழந்தைக்கு அன்பு கொடுக்குறதா இருந்தீங்கன்னா த கிட் வில் த்ரைவ். இந்த ஒரு மாடல் மட்டும்தான் ஒரு குழந்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படி எங்கேயுமே கிடையாது. த கிட் வில் த்ரைவ் ப்ரொவைடட் அந்த குழந்தைக்கு சேஃப்டி, லவ் இதெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பாக தட் கிட் வில் த்ரைவ். ஸோ அண்ட் ஆல்சோ கிட்ஸ் ஆர் வெரி நமக்கு என்ன தோணுன்னா வி ஃபீல் வெரி கில்ட்டி. லைக் ஐயோ நம்ம அது பண்ணல இது பண்ணலன்னு நம்மக்கிட்ட வரக்கூடிய பேரண்டிங் மிஸ்டேக்ஸில் வி ஃபீல் வெரி கில்ட்டி. பட் சில்ட்ரன் ஆர் வெரி ஃபர்கிவிங். லைக் நம்மக்கிட்ட சின்ன சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் சரி, தே வில் ஸ்டில் த்ரைவ். சின்ன தப்புகள் நம்மளோட பேரண்டிங்கில் வந்தாலும் அதனால குழந்தை லைஃப் லாங் பாதிக்கப்பட போகிறது இல்லை. ஆஸ் லாங் ஆஸ் பேஸ் லைன் ஃபவுண்டேஷ்னல் லவ் செக்யூரிட்டி எல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்குதுன்னா அதுவே தாராளமாக போதும். இன்னும் ஐ வில் டாக் அபவுட் திங்ஸ் தட் ஐ ஃபீல் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் பேரண்டிங். நவ் பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன் திங் தட் ஐ ஹவ் ரியலி லேர்ன்ட் இஸ் குழந்தைங்க சொல்கிறதே கவனிக்கிறது. லைக் டு ரியலி லிசன். அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம மொபைல் பார்த்துட்ருக்கோம், நம்ம வேறு வேலை செஞ்சிட்ருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து நம்ம கேட்கலைன்னா அவங்களுக்கு தே ஃபீல் நெக்லெக்டட். தே ஃபீல் லைக் தேர் ஃபீலிங்ஸ் ஆர் தேர் தாட்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம காது கொடுத்து உண்மையிலே கேட்குறதா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிற ஆசையே இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் காலம் கழித்து அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் ஆகிடும். அதுக்கு என்ன காரணம், நம்ம அவங்க சொல்கிறது நல்லா லிசன் பண்ணும். ஸோ மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிப்பாட்டி அவங்க பேசுகிறதுக்கு வரும்போது வாட் ஐ டூ இஃப் மை சைல்ட் கம்ஸ் டு டாக் டு மீ இஸ் ஐ டேக் மை ஃபோன் அவுட், எல்லாத்தையும் மாற்றி வச்சு அவன் கூட உட்காந்து அவன் சொல்கிறது கேட்பேன். ஏன்னா அவனுக்கு கேட்குறதுக்கு தானே அவன் அம்மா இருக்கணும். இல்லாமல் நான் என் மொபைல் பார்க்குறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவன் எங்கிட்டேயும் வரணும், அவன் வேறு யார்கிட்ட போயிடுவாள் இல்லை. அப்போது நம்ம குழந்தைங்களும் நமக்கு இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் சேனல் ஓப்பனாக வைக்கணும். நம்ம ஒரு ரேடியோ மாதிரி நம்ம அவர்கிட்ட சொல்லுவோம், அவர் சொல்கிறது எதுவும் உள்வாங்க மாட்டோம். அப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாருக்கிட்டும் கற்றுக்கலாம், நம்ம குழந்தைங்கள்கிட்டும் கற்றுக்கலாம். அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் அவங்க உண்மையாக சொல்லிடுவாங்க, நம்ம அதை கேட்டுக்கணும். அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஐ லேர்ன்ட் இஸ் டு நெவர் பனிஷ் ஆனஸ்டி. ஒரு குழந்தை நம்மக்கிட்ட அது தப்பு செஞ்சிச்சுன்னு ஆனஸ்ட்டாக சொல்றதா இருந்தால் அப்போது அதை போய் ரொம்ப 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 பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு நான் உண்மையாக நம்புகிறேன். ஏன்னா அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட உண்மை சொல்லக்கூடாதுன்னு தான் அந்த குழந்தைக்கு தெரியும். அந்த குழந்தை நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உண்மையாக சொல்கிறதா இருந்தாங்கன்னா அது தப்பு தான் பண்ணால் கூட சரி நீ செஞ்சது தப்பு தான், பட் நீ எனக்கிட்ட உண்மை சொன்னீங்க, உண்மை சொல்கிறதே பெரிய விஷயம், நீ இந்த தப்புன்னு உணர்ந்து என்கிட்ட சொன்னீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். நீ எது தான் பண்ணாலும் சரி எனக்கு ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ. நீ எப்போவுமே என் குழந்தை, எனக்கு சில குழந்தை தான். இப்போது நீ இந்த தப்பு பண்ணதுனால நமக்கு என்ன ஒரு ஃபேர் பனிஷ்மெண்ட் என்ன, வி கேன் ஆல்வேஸ் டிஸ்கஸ் வித் த சைல்டு. எனக்கு அதுதான் இப்போது இதனால் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக கொடுக்காம வி கேன் கிவ் அ ஸ்மால் பனிஷ்மெண்ட். ஆர் சின்ன மிஸ்டேக்காக இருந்தால் பனிஷ்மெண்ட்டே இல்லாமல் விட்டுடலாம். ஆனால் உண்மை சொன்னதுக்கு பனிஷ் பண்ணாமல் விடுறது ரொம்ப 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 நல்லது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் குழந்தை அப்போ தான் எது நடந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லலாங்கிற தைரியம் குழந்தைக்கு உருவாயிடும். இந்த வேர்ல்டு ரொம்ப ஹார்ஷான இடம், நம்மளாவது சேஃபான இடமா இருக்கணும். இன்னும் ஒன்று, கிட்ஸ் வில் நாட் டூ வாட் யூ சே, பட் கிட்ஸ் வில் டூ வாட் யூ டூ. நம்ம சொல்கிறத அவங்க செய்ய மாட்டாங்க, பட் நம்ம செய்கிறத அவங்க செய்வோம்.
அப்போது நம்ம அவங்கக்கிட்ட எந்த மாதிரி பிஹேவியர் எதிர்பார்க்குறோமோ நம்மளே அதுக்கு ஒரு மாடலாக இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக அதுபடியாக நடந்துப்பாங்க. நம்ம வந்து 1008 தடவை வந்து அப்பா அம்மா மதிக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளே போய் நம்ம அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கிட்டே இருந்தோன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்தோன்னா அந்த குழந்தை சண்டை தானே போடும் நம்மக்கிட்ட. அவள் எப்படி நம்மளே மதிப்பாங்க? அப்போ நம்ம சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நம்ம 1000 சொல்லுவோம். ஆனால் நம்ம செஞ்சு காமிக்கிறதுல தான் வந்து குழந்தைங்க அதுதான் ஃபாலோ பண்ணிப்பாங்க. இப்போ வீட்டில் எப்போவுமே நிறைய அங்கங்கே கத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி ரொம்ப பீஸ் இல்லாத மாதிரி வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட இன்ட்ராக்ஷன் கூட அவங்களும் பீஸ்ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ண கற்றுக்க மாட்டோம். ஸோ நம்மளுமே வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹெல்தி ஹாப்பி ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி இருக்கோன்னு காமிச்சாதான் அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி பார்த்து வளர முடியும். அந்த குழந்தைக்கு அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவன் எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குமோ அது நம்ம சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை, நம்ம அது மாதிரி செஞ்சு காமிக்கணும். நம்மளோட மாடல் தான் அவன் பார்த்து அது மாதிரி பழகுவான். அப்போது அந்த குழந்தைக்கு அதுதான் முக்கியம். இன்னொரு விஷயம், ரிவார்டு என்ன ஒரு சக்ஸஸ் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணாமல் எஃபர்ட் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதனால என்ன சொல்லுதுன்னா நிறைய நமக்கு என்ன ஆகும்னா குழந்தையோட சக்ஸஸ் வந்து நம்மளோட சக்ஸஸ், குழந்தையோட ஃபெயிலியர் வந்து நம்மளோட ஃபெயிலியர்னு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈகோட்டிஸ்டிக்கெலாம் நினைப்போம். அது வந்து உண்மை இல்லைங்க. குழந்தைக்கு தனியாக ஒரு லைஃப் இருக்குது. அவனோட சக்ஸஸ். அந்த குழந்தைக்கு தப்பு நடந்துச்சுன்னா அது குழந்தையோட இது இல்லாமல் அதெல்லாம் நம்மளோட ஐடென்டிட்டி அவனோட ஐடென்டிட்டி லிங்க் பண்ணக்கூடாது. அது நம்ம அவன் மேலே ரொம்ப ப்ரெஷர் போடுவோம். அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சா தான் எனக்கு என்னோடய ஈகோ சாட்டிஸ்ஃபைட் ஆகும்னா நான் அதுக்காக அவனை ரொம்ப புஷ் பண்ணுவோம். அவனை பிடிக்காத வழிக்கு கூட புஷ் பண்ணலாம். அப்போது அவன் வந்து தனி இண்டிவிஜுவல். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை வந்து ஹாப்பியாக இருக்கணுங்கிறது முக்கியம், ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது முக்கியம். மற்றபடி என்ன இருந்தால் என்ன, சக்ஸஸ்ஃபுல் ஆனால் ஆகட்டும். சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்காக வேண்டின டூல்ஸ் நம்ம அவனுக்கு கற்றுக் கொடுத்துக்கலாம். அவனை டிசிப்ளின்டாக இருக்க கற்றுக்கலாம், நல்லா எஃபர்ட் எடுக்க கற்றுக் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறத கற்றுக் கொடுத்துக்கலாம். இது ஆனால் தீஸ் ஆர் த ட்ரெய்ட்ஸ் தட் யூ நீட் டு அப்ரிஷியேட் அண்ட் ரிவார்ட். அவன் நல்ல டிசிப்ளின்டாக ஒரு வேலை பண்ணுறதா இருந்தால் அந்த வேலை ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல் ஆனால் என்ன இல்லைன்னா என்ன, அவன் டிசிப்ளின்டாக பண்ணுறோங்கிறதுக்கு நம்ம ரிவார்ட் கொடுத்துக்கணும். அவன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதா இருந்தால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லைனாட்டி சரி அவனோட கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரிவார்ட் கொடுக்கணும். அவன் வந்து அந்த மாதிரி அவனோட ட்ரெயிட் என்ன, அவன் போடுற எஃபர்ட், அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னா அந்த ஹார்ட் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் என்ன இல்லைன்னா என்ன, ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம இருக்கணும். பிகாஸ் இந்த ட்ரெயிட்டு தான் அவனுக்கு நாளைக்கு கூட இருக்கும். இன்றைக்கி அவன் ப்ரைஸ் வாங்குறானோ இல்லையோ, அவனோட ப்ராஜெக்ட் நல்லா இருக்கோ இல்லையோங்கிறது முக்கியமே இல்லை. ஆனால் அவன் அதில் கற்றுக்கிட்ட அந்த ஜேர்னி இருக்குல்ல, த ட்ரேட்ஸ் தட் ஹி லேர்ன்ட், டிசிப்ளின்டாக பண்ணணும், ஒழுங்காக டெய்லி வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், நான் வந்து மனசு வச்சு ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் எடுத்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் அவனை எல்லா காலம் வாழ்க்கை முழுக்க அவனு கூட இருக்கும். நம்ம வந்து ப்ரைஸ் வாங்கும்போதோ நல்ல மார்க் எடுக்கும்போதோ மட்டும் அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு என்ன பிரயோஜனம்? சின்சியராக உட்காந்து படிக்கிறதா இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வருதோ வராததோ அது எவென்ச்சுவலி வந்து வரதான் செய்யும். ஒரு சில டைமில் ஏதோ அன்லக்குனால வராமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆஸ் லாங் as he has the skill sets, he or she, அந்த குழந்தைக்கு அந்த ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா, அவனோட மைண்ட் செட்டு கரெக்டாக இருந்ததுன்னா சக்ஸஸ் வந்து தானாகவே வந்துடும். அப்போது அந்த மைண்ட் செட் அந்த எஃபர்ட்டுக்கு தான் நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணணும், அதுதான் அப்ரிஷியேட் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம வந்து ரிவார்ட் பண்ணணும். இல்லாமல் அந்த குழந்தைய போய் தேவையில்லாமல் அவன் ப்ரைஸ் வாங்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுறோம், ப்ரைஸு கிடைக்கலன்னா அவனை வந்து அவன் என்ன ஏதாவது எஃபர்ட் எடுத்தாருன்னு சரி ப்ரைஸு கிடைக்கலைங்கிறதுக்கு நம்ம அது ஒரு மாதிரியாக பண்ணுறோன்னா நல்லா இருக்காது. அவன் எஃபர்ட் எடுக்கும்போது தான் அப்ரிஷியேட் பண்ணணும், அவன் டிசிப்ளின்டாக இருக்கும்போது அப்ரிஷியேட் பண்ணணும். ரிசல்ட் வரும்போது நல்லது தான், பட் வந்தாலும் வரலாட்டியும் what matters is the effort. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் குவாலிட்டி டைம். இது நம்ம நிறைய கிளீஷேட் மாதிரி கேட்டிருப்போம், பட் ஜெனுவின்லி ஐ ஃபீல் இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஒரு 10 நிமிஷம் குழந்தைய கூட உட்காந்து ஒரு பாண்டை நம்ம பண்ணுறோம்னா, அவன்கிட்ட பேசி அவனுக்கு பிடிச்சது பண்ணி அவன் என்ன வேணும்னு சொல்கிறானோ அதை நம்ம பண்ணிட்டோம்னா, அவன் கூட விளையாடணும்னு சொல்லணும். நம்மனா ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக தான் வந்திருக்கோம், மற்ற 1008 டென்ஷன் நமக்கு இருக்கும், எல்லாமே மறந்துக்கிட்டு 10 நிமிஷம் அவன் போய் அவன் கூட உட்காந்து அவன் மொபைல் கேம் விளையாடுறது பாருங்கன்னு சொன்னால் நம்ம உட்காந்து பார்க்குறதா இருந்த ஒரு பாண்டு வந்துடும்ல. தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுதான் என்றைக்கும் நமக்கு கூட இருக்கும். அந்த குழந்தைக்கு அது ஒரு சேஃப்டி, ஒரு ஃபீலிங் தான் வரும். ஐயோ நமக்கு நல்லா இருக்கே அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் ருட்டீன் பவுண்ட்ரிஸ் எல்லாம். இந்த பவுண்ட்ரிஸ் ஒரு லைக் திங்ஸ் தட் ஹீ கேன் டூ, ஹீ கேன் நாட் டூ, அந்த பவுண்ட்ரி இருக்கிறது குழந்தைக்கு ரொம்ப சேஃப்டி கொடுக்கும். நம்ம வந்து எவ்வளோ ஃப்ரீ பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பவுண்ட்ரியுமே இல்லாமல் ஒரு குழந்தைய விடுறது இட் இஸ் டிஸ்ஓரியன்டிங் ஃபார் த கிட். அந்த குழந்தைக்கு அது நல்லா இல்லை.
கிட்ஸ் லைக் டு நோ வாட் ஆர் மை பவுண்ட்ரிஸ். நான் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு செட்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டான, அது வந்து அப்பப்போ மாற்றாமல் இதுதான் நம்மளோட பவுண்ட்ரிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுதுன்னா, தட் வில் கிவ் தம் எ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அவருக்கு அது பிடிக்கும். அண்ட் கிட்ஸ் வில் ட்ரை டு புஷ் தட் பவுண்ட்ரி. ஏன்னா எனி ஹியூமன் பீயிங் வில் ஆஸ் தே க்ரோ அப், அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வரும்போது they'll ட்ரை டு புஷ் இட். அப்போ நம்ம தான் வந்து we need to enforce it. And that will create a security in their mind. And appropriate time இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி we can always change boundaries as child grow ஆகுறதுக்கு பொறுத்து நம்மளோட boundary can evolve. But boundaries should be there. அப்போ தான் குழந்தைக்கு அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். Another point is to balance independence and support. குழந்தை கொஞ்சம் தனியாக நடக்கிறதுக்கு, அவன் பிடிச்சது செய்கிறதுக்கு, அவன் முயற்சி தானே எடுக்கிறதுக்கு, அந்த இண்டிபெண்டன்ஸுக்கு நம்ம வந்து கை கொடுக்கணும். அட் த சேம் டைம் அவனால் முடியல, அவன் விழப்போர் இருந்தால் சப்போர்ட்டும் கொடுக்கணும். அந்த பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். நம்ம ஓவர்லி சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாமே நம்மளே செஞ்சு கொடுத்தாலும் சரியில்லை, எதுவுமே நம்ம பார்க்காத அவன் பாட்டுக்கு விட்டால் கூட அதுவும் கரெக்டாக இல்லை. ஸோ அவனை வந்து லெட் ஹிம் பி இண்டிபெண்ட். அவன் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனே முயற்சிக்கட்டும், அவனை போய் ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணிக்கட்டும், அவன் கற்றுக்க முயற்சிக்கட்டும், எல்லாமே அவன் பண்ணட்டும். ஆனால் அவன் முடியல, அவனால் கஷ்டமாகுதுன்னு தானே நம்ம அப்போது அங்கே இருக்கோம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோங்கிற கான்ஃபிடென்ஸ் அவன் இருந்தாலே அந்த குழந்தைக்கு அதுதான். அவ்வளோதான், பேரண்ட்டுக்கிட்ட வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதுதான் வேணும். அப்புறம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப கத்தி ஹார்ஷாக குழந்தைங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணுறது, யாரோட குழந்தையாக இருந்தாலும், நம்ம குழந்தைன்னா ஸ்பெசிஃபிக்கலி எல்லா குழந்தைங்கள்கிட்டுமே தான். ஐ ஃபீல் லைக் சில்ட்ரன் ஆர் இன்னசென்ட். அவங்க சின்ன மைண்ட், அவங்களோட சோல் வந்து நம்மளோட ஹார்ஷ்னஸ்ஸை, நம்மளோட ஆங்கர் எல்லாம் எடுத்து போடுறதுக்கான ஒரு வெசல் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். வி ஹாவ் டு பி காம் வித் தம். அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணாலும் சரி, தெர் இஸ் ஆல்வேஸ் எ காம் வே டு ஹேண்டில் இட். ரொம்ப ஆங்கரில் குதிக்கிறது இட் இஸ் நாட் ஹெல்தி ஃபார் அ சைல்டுன்னு நான் உண்மையாக நினைக்கிறேன். எதுதான் நம்ம கம்யூனிகேட் பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப கோபப்படாமலே கத்தி வாய்ஸ் ரைஸ் பண்ணாமலே நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். டு எ சைல்டு எஸ்பெஷலி. ஒரு க்ரோன் அடல்ட்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, ஒரு சைல்டு ஸ்டில் அதோட ஃபார்மேட்டிவ் ஏஜஸ். ஏன் அதை வந்து பயமூத்து வைக்கணும்? ஃபியருங்கிறது ஒரு பெரிய கிரெடிட்டாக ஆள்கள் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இன் அ பவர் டைனமிக் ஆஃப் அ பேரண்ட் அண்ட் சைல்டு, பேரண்ட்டுக்கு தான் பவர் இருக்கும், சைல்டு வில் பி அஃப்ரேட். அது ஈஸி. இந்த பவர் காமிச்சு நம்ம பெரிய ஈகோ காமிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்? தட் இஸ் வேர் வி ஹாவ் டு பி ஜென்ட்லர் அண்ட் கைண்ட். நான் எப்போவுமே நினைப்போம், அது நமக்கு ஃபார்மாக சொல்லலாம், பட் பொலைட்டாக சொல்லணும். குழந்தைங்கள்கிட்ட கூட நம்ம மரியாதையாக பேசணும்னு நான் முழு மனசாக நினைக்கிறேன். குழந்தைன்றதுக்காக அவனை வந்து அவமானிக்கக்கூடாது அப்படின்னு நான் எப்போவுமே உண்மையாக நம்புகிறேன். ஒரு அளவுக்கு மீறி குழந்தைங்களை அவமானிக்கக்கூடாது. அவங்களும் தான் ஒரு மனிதர் தானே, ஏன் அவமானிக்கணும்? பேசும்போது நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நம்ம ஃபார்மாக சொல்லிக்கலாம், பட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லிக்கிறேன். குழந்தைங்களை நம்ம மதிக்கிறது அவங்களுக்கும் அவங்க மேலே ஒரு மதிப்பு உருவாக்கும். நம்ம குழந்தைய மதிக்கவே மாட்டோம்னா அந்த குழந்தை எப்படி தான் அது பெரிய குழந்தையான பிறகு அதுக்கு எங்கே இருந்து சுயமாக ஒரு மதிப்பு வந்துடும்? நம்ம தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். அவனோட ஒப்பீனியன், அவனோட ப்ரிஃபரன்சஸ், அவனோட சாய்ஸ், அவனோட வேர்ட்ஸ், அவனோட ஐடியாஸ் எல்லாத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுத்துக்கலாம். அண்ட் ஈவன் நம்ம ரொம்ப ரொம்ப கோபத்தில் இருக்கும், அவன் பெரிய தப்பு பண்ணால் கூட நம்ம அவன்கிட்ட பேசும்போது அவனே லேபிள் பண்ணி, அப்யூஸ் பண்ணி, கெட்ட வார்த்தையில் திட்டி அவனே வந்து ஹியூமிலியேட் பண்ணக்கூடாது. ட்ரீட் தம் ஆஸ் அ பர்சன் வித் அந்த ரெஸ்பெக்ட் வச்சுக்கிட்டே. அது குழந்தைகிட்டன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு மனிதரை வந்து அவமானப்படுத்தி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி பேசுகிறது எனக்கு சுத்தமாக அதனோட உடன்பாடு கிடையாது. ஐ ஃபீல் லைக் எல்லாருக்கும் அந்த ஹியூமன் டிக்னிட்டி உண்டு, அது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த டிக்னிட்டியுடன் அவங்களோட பேசுகிறது தான் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும்னு நான் உண்மையாக நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம குழந்தைங்களோட பழகிட்டோம்னால எவ்வளோ இது பண்ணாலும் என்னோடய ஃபைனல் தாட் இஸ் தட் செல்ஃப் கேர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். நம்மளே பாதுகாக்கிறது அவங்க பார்த்து 100% they will learn from us. If we are ignoring ourselves, if we are sacrificing us, நம்ம மதிக்கலைன்னா கிட் வில் ஆல்சோ திங்க் அவனே அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு. ஆனால் நமக்கு மதித்து நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கீடு பண்ணி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு, நம்மளோட பேஷனுக்கு, நம்மளோட பாடி, நம்மளோட ஹெல்த்துக்கு, நம்மளோட க்ரூமிங் எல்லாத்துக்கும் நம்ம டைம் கண்டுபிடிக்கிறோம். நம்ம மதிப்போடு பார்க்குறோம். அப்படி இருந்தாங்கன்னா அந்த குழந்தை நம்மளை மட்டும் மதிப்போடு பார்க்க மாட்டாங்க, அவன் வந்து அவனையும் மதிப்போடு தான் பார்ப்பான். ஏன்னா அவன் வந்து பெரிய மனிதன் ஆகும்போது he will think
எந்தெல்லாம் பிஸியாக இருந்தாலும் டேக்கிங் கேர் ஆஃப் மீ இஸ் இம்பார்ட்டண்ட்டுனாங்கிற தட் இஸ் அ சென்ஸ் தட் கிட் வில் கெட். அதே மாதிரி இஃப் வி ஆர் பேலன்ஸ்ட், பீஸ்ஃபுல், ஹாப்பி இண்டிவிஜுவல்ஸ், ஃபுல்ஃபில்டு இண்டிவிஜுவல்ஸ், நம்மளோட ஆசைகள், நம்மளோட ஃப்யூச்சரெல்லாம் அந்த குழந்தை தலைமையில் கட்டி வைக்காமல் நம்மளே நமக்கான ஆசை ஃப்யூச்சரில் உருவாக்குறோம்னா குழந்தைக்கும் அதுதான் ஸ்டெபிலிட்டி, ஹாப்பினஸ் எல்லாம் கொடுக்கும். நம்மளோட ஆசைகள், நம்மளோட இது ப்ரையாரிட்டிஸ் ஆர் அவர்ஸ். குழந்தை மூலமாக நம்ம வாழக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். குழந்தையோட வாழ்க்கை குழந்தைக்கு, நம்ம வாழ்க்கை நமக்கு. அண்ட் நம்மளே நம்ம எப்போவுமே வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஸ். அண்ட் அ பேலன்ஸ்ட் பேரண்ட், ஒரு மென்டலி ஸ்டேபிளாக இருக்கிற, ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கக்கூடனா, ஒரு செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்டுங்கிறது ஒரு குழந்தைக்கு கிடைக்கிற பெரிய பிளஸ்ஸிங். we can be that parent. நம்ம பேரண்ட் எப்படி இருந்தாங்கங்கிற பார்க்க தேவையில்லை, நம்ம அந்த மாதிரி பேரண்ட் ஆகிடலாம் for ourselves and for our children. I hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.